இதுக்கு எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும். எதெல்லாம் முடியாது என்கிற ஒரு சூழலில் இருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக முடித்து கொடுக்க வேண்டும். சில வேலை வியாதிகளிலிருந்து அற்புதம், கடன் பிரச்சனைகளிலிருந்து அற்புதம், இல்ல குடும்ப சூழ்நிலைகளிலிருந்து அற்புதம், இல்ல ஊழியத்தின் பாதையில சபையில ஒரு பெரிய அற்புதம், இப்படி ஏதாவது ஒரு காரியங்களில இயற்கைக்கு அப்பாற்பட்டோ இயற்கைக்கு உட்பட்டோ சில அதிசயமான அற்புதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம், அதற்காக உபவாசிக்கிறோம், அதற்காக பல முயற்சிகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 7வது நாளிலே தேவ சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது, சுத்திகரிப்பினுடைய இந்த கடைசி நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அற்புதம் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லிட்ட 2 வகையான காரியம். ஒன்று இயற்கைக்கு உட்பட்ட காரியம், இதெல்லாம் நடக்கும், ஆனா இப்ப நடக்குமான்னு தெரியாது, சில யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி இப்ப நடக்குமா நடக்காதா என்று ஏங்குகிற சமயத்துல கர்த்தர் அதை நடப்பித்து காண்பிப்பார். இன்னொன்று இயற்கைக்கு அப்பாற்பட்டு, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இனிமே என் வாழ்க்கை மாறுவதற்கோ, இல்ல என் பிள்ளைகள் மாறுவதற்கோ, என் மனைவி மாறுவதற்கோ, என் கணவன் மாறுவதற்கோ, என் வேலையில மாற்றம் வருவதற்கோ, என் ஊழியத்துல மாற்றம் வருவதற்கு இனிமே சாத்தியமே கிடையாது, அதற்குரிய வாய்ப்புகளே இல்லை, எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லி சில காரியங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்திருப்போம், முடியாது என்று சொல்லி. அதே போல முடியாது என்று நினைக்கிற சில காரியங்களை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சில அற்புதங்களை செய்து முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய காரியங்கள். இந்த 2 வகையான அற்புதங்களையும் இந்த 7வது நாளிலே கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது நாள் ஒரு பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, வேதத்திலையும் பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு உட்பட்ட அற்புதங்களாக இருக்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாக இருக்கட்டும், அதை கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே யோசுவா மூலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அது இயற்கைக்கு உட்பட்டதா இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களா இருந்தாலும் அற்புதங்களை செய்வதற்கு தேவன் வல்லவர். வசனம் சொல்லுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொண்டால் நாளைக்கு கர்த்தர் உங்கள் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை நம்முடைய கண்கள் கட்டாயம் பார்க்கும். ஏன் அற்புதங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், ஜெபங்கள் உண்டு, உபவாசங்கள் உண்டு, ஊழியங்கள் உண்டு, ஆராதனைகள் உண்டு, எல்லாமே இருக்கிறது. ஆனா என்னங்க பரிசுத்தம் இல்லை. இதெல்லாம் இருக்கிறதுனால அற்புதம் நடந்ததும் கிடையாது. வசனம் சொல்றது, பரிசுத்தம் இருந்தால்தான் அங்கே கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தோற்று போகிறார்கள். ஆயி பட்டணத்துல போய் தோற்று போகிறார்கள். அப்படி தோற்று போகிற சமயத்துல யோசுவா 7வது அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சாபமான சில காரியங்கள், தீட்டான சில காரியங்கள், அசுத்தமான சில காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதை உங்களை விட்டு விலக்கினாரா என்ன செய்ய முடியும்? வெற்றியை கொடுக்க முடியும். அந்த பாவமான காரியம், சாபமான காரியம் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போனாதான் உங்களுடைய வியாதிகளை மாற்ற முடியும்.
முடியும், உங்க பிரச்சனைகளை மாற்ற முடியும், உங்க குழப்பங்களை மாற்ற முடியும். அந்த சாபமான காரியத்தை வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு, அந்த சாபமான காரியத்தை என் இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு நான் எவ்வளவு போராடினாலும் எனக்கு என்ன கிடைக்காதுங்க? வெற்றி கிடைக்காது. ஏன்னா ஆயுப்பட்டினம் சின்ன பட்டணம், கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த கொஞ்ச ஜனங்கள் இருக்கிற இடத்துல தோற்று போய் புறமுதுகிட்டு ஓடி வருகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். காரணம், சாபமான காரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு நிறைய நேரத்துல ஏன் நாம் மற்றவர்கள் மத்தியில அவமானப்பட்டு போகிறோம்? ஏன் மற்ற ஜனங்கள் மத்தியில தலை குனிந்து இருக்கிறோம்? எது நிமித்தமாக தலை நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சாபமான காரியங்கள், பாவமான காரியங்கள், தீட்டான காரியங்கள் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்குது. சபையில பாவம் இருந்து கொண்டே இருக்கிறான், ஆராதனை நடக்கும், ஊழியம் நடக்கும். ஊழியக்காரருடைய வாழ்க்கையில சில பாவங்கள் இருந்து கொண்டே இருக்குது, ஜெபம் நடக்கும், ஊழியம் நடக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சில குடும்பங்களில பல பாவமான காரியங்கள் இருக்கு. குடும்ப ஜெபம் நடக்கும், தனி ஜெபம் நடக்கும், ஆராதனை நடக்கும், ஊழியம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் என்ன இருக்காதுங்க? அற்புதம் இருக்காது, வெற்றி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, மேன்மை இருக்காது, உயர்வு இருக்காது. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ற, இவ்வளவு தூரம் ஆலயத்துக்கு போற, இவ்வளவு தூரம் ஊழியம் செய்யற, ஏன் ஒண்ணும் இல்ல? காரணம் என்னவென்று சொன்னால், சில தீட்டான சாபமான காரியங்கள் நமக்குள்ளாக உண்டு. அதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலரே, உங்களுக்குள்ளாக சாபத்தீடானது இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது. அந்த சாபமான பாவமான காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடாத வரைக்கும் சத்துருவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாதுங்க? ஜெயிக்க முடியாது. அதிகமா ஊழியக்காரங்க நாங்க ஜெபிக்கும் போது திருப்பூர் 11 வார்த்தை சொல்லி ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, சத்துருவின் கை மேலோங்க விடாதேயும். என் இருதயத்துல, என் வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல பாவமான காரியத்தை நான் வைத்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் சத்துருவின் கை எப்படிதான் இருக்குங்க? ஓங்கித்தான் இருக்கும். என் கை குறுகித்தான் போகும். நான் வெட்கப்பட்டு தான் போக முடியும், நான் அவமானப்பட்டு தான் போக முடியும், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் நிந்திக்கப்பட்டு தான் போக முடியும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சாபத்தீடானது உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே போகலன்னா சத்துருவுக்கு முன்பாகனாலே நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு எதிராக பிசாசு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் வசனம் சொல்லுது. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்க எதிர்த்து நிற்பதற்கு வாழ்க்கையில் இருக்கிற சாபம் என்ன இருக்கணுங்க? பாவ காரியம் வெளியே போயிருக்கணும். அது வெளியே போகலன்னா என்னால பிசாசுக்கு முன்பதாக போய் நின்று ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, ஊழியக்காரருடைய வாழ்க்கை, இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை ஏன் வெற்றி இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் மேன்மை இல்லைன்னா சாபத்தீடானது இன்னும் வீட்டில இருந்து கொண்டே இருக்கிறது. சாபத்தீடான காரியங்கள் இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளாக இன்னும் அந்த சாபமான காரியங்கள், பாவமான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டே வெற்றி எதிர்பார்க்கிறோம், அதை வைத்துக் கொண்டே உயர்வை எதிர்பார்க்கிறோம், அதை வைத்துக் கொண்டே வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை உன்னை வெட்டி எடுத்து போடாத வரைக்கும் நீ சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது. அடுத்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் யோசுவாக்கு சில ஆலோசனை சொல்றார். எல்லாரையும் வரிசையா கூப்பிட்டு கடைசியில் 6ஆம் பாவத்தை செய்திருக்கிறான், வீட்டில் இருக்குது, அதை எல்லாம் எடுத்து வீசி அவனை அடித்து கொன்ற உடனே அடுத்து போகிறாங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில பாவமான காரியத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு பரிசுத்தம் ஆகும் போதுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு அற்புதத்தையும் பெற்றுக் கொள்ளவே முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். அப்ப என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமான்னு சொன்னா வாய்ப்பு இல்லை. யாருதான் பரிசுத்தப்படுத்த முடியும்? ஆண்டவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர்தான். அப்படி இந்த வசனம் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிறது. ஆனால் கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டது, பரிசுத்தம் ஆக்க போகிறது. எல்லா கிரயத்தையும் அவர் செலுத்தி முடித்து விட்டார், எல்லா காரியத்தையும் அவர் முடிச்சுட்டாரு. ஆனா அது நம்முடைய கைகளில் வந்து என்ன செய்யறீங்க? திணிப்பது கிடையாது. ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு, மன்னிப்பு ரெடியா இருக்குது, பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார்.
ஆனால் யார் ஒருவர் தன் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே இதை விட்டுவிட எனக்கு உதவி தாரும் என்று கெஞ்சுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்களைத்தான் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாகம் உள்ளவங்க மேல தான் கர்த்தர் தண்ணி ஊற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய தாகம் எல்லாம் இதுலங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல மட்டும்தான் தாகம். பரிசுத்தத்துல நமக்கு தாகம் இல்லை. பரிசுத்தத்துல தாகம் இருந்துச்சுன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தானாக நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்னைக்கு நம்முடைய தாகம் எல்லாம் உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கிறதுனால வர வேண்டிய நன்மை ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. தீட்டானது அசுத்தமானது உங்கள் நடுவில் இருக்கிறது, அதை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். எதையெல்லாம் நாம் விளக்க வேண்டும், எதெல்லாம் அசுத்தமானது? நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் 3 காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஐயா ஜெபத்துல நடத்தும் போது அந்த 3 காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 1, சிந்தையிலே பரிசுத்தம் தேவை. 2வது, வார்த்தையிலே பரிசுத்தம் தேவை. 3வது, நடக்கையிலே பரிசுத்தம் தேவை. இந்த 3 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் அழகாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. இன்றைக்கு ஒரு மனிதன் ஏன் பரிசுத்தமாக முடியவில்லை என்று சொன்னா, அவன் சிந்தை சரியில்லை, சிந்தை சரியில்லை. உலகத்துல சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் எதை எண்ணுகிறோமோ, எதை குறித்து சிந்திக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போலதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க அமையும், நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப மாம்சத்துக்குரிய சிந்தை மரணத்தை கொண்டு வருகிறது, ஆவிக்குரிய சிந்தை ஜீவனை கொண்டு வருகிறது. வசனம் அதுதான் சொல்லுது. அப்ப நம்முடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம், நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக மகளாக இருப்பது என்கிறதான ஒரு சிந்தை எனக்குள்ளாக வரும் என்று சொன்னால், கட்டாயமாக இந்த பூமியினால பரிசுத்தமா இருக்க முடியும். இன்னைக்கு என்னன்னா, நம்முடைய சிந்தை பாவமான காரியங்களில் நிறைந்திருப்பதனால நம்மால பரிசுத்தமாய் வாழ முடியல, பரிசுத்தமாக வாழ முடியல. இன்னைக்கு சிந்தையை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த வசனம் அழகா பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இயேசு கிறிஸ்துடைய சிந்தை முழுவதும் பிதாவின் சித்தத்தை நான் எப்படி செய்து முடிப்பது என்கிற சிந்தை மாத்திரமே இருந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாவத்தை செய்யாத ஒரு பரிசுத்தமுள்ள 100% மனிதனாய் வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல அவருக்கும் எவ்வளவோ பாவ சோதனைகள் வந்தது, அவருக்கும் எவ்வளவோ பாவ சோதனைகள், பலவிதமான இக்கட்டான நிலைமைகள் எல்லாம் வந்தது. ஆனால் எதிலையும் அவர் விழுந்து போகவில்லை, பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார். காரணம், அவருடைய சிந்தை சரியாக இருந்தது. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, காக்கா நம்ம தலைக்கு மேல பறக்கிறத நம்ம நினைச்ச முடியாதுங்க, தடுக்கவே முடியாது. ஆனா அந்த காக்கா என் தலையில கூடு கட்டாம இருக்கிறது என்னால தடுக்க முடியும். அது போலதான் நாம் இருக்கிற உலகம் பாவமான ஒரு உலகம் தான். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவப்பட்ட ஜனங்கள் தான். எங்க போனாலும் பாவம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரோமர்கள் சொல்கிறார், உங்களுடைய மனம் மறுரூபமாகிறதுனாலே 12:1-2 சொல்றாரு, உலகத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உங்களுடைய மனம் என்னாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அப்ப இந்த எண்ணம் மறுரூபம் அடைய வேண்டும், இந்த எண்ணம் மறுரூபம் அடைய வேண்டும். அப்ப இந்த எண்ணம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த மாம்சீகத்திற்குரிய சிந்தைகளை நாம் முழுவதுமாக மறந்து மேலானவைகளை நாட வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு நம்முடைய எண்ணம் முழுவதும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், பூமியில நம்ம எப்படி வாழலாம், பூமியில நமக்குரிய காரியங்களை எப்படி தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லிதான் அதிகமா யோசிக்கிறோமே தவிர, பரலோகத்திற்கு போவதற்கு நான் என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு பிரியமாய் நான் எப்படி வாழலாம், கர்த்தருக்காக வைராக்கியமா எப்படி ஜீவிக்கலாம், பாவத்தை எப்படி ஜெயிக்கலாம் என்கிற எண்ணங்கள் எனக்குள்ளாக வருவது குறைவு.
அதனால பவுல் அழகா சொல்றாரு, இந்த பூமிக்குரியதை நீ யோசிக்க வேண்டாம், நீ எதை யோசி, மேலானவைகளை நாடுங்கள். அப்ப அந்த மேலானவைகளை நாடும் பொழுது என் சிந்தை கரெக்டா இருக்கணும். அதான் சங்கீதக்காரர் அழகா சொல்லுகிறார், சங்கீதம் 1ல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத, பாவிகளுடைய வழியில நில்லாத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிரு. ஏன்னா இந்த வசனம் தான் எனக்கு தெளிவான ஒரு சிந்தையை கொடுக்கும். இந்த வசனம் மாத்திரமே பரலோகத்துக்குரிய சிந்தையை எனக்குள்ளாக கொண்டு வரும். இந்த வசனம் மாத்திரமே என்னை ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றும். அப்ப என் சிந்தை மாற வேண்டும் என்று சொன்னால் என் சிந்தை முழுவதும் என்ன இருக்கணுங்க? கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல தாவீது சொல்றாரு, நான் பாவம் செய்யாத படிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எப்படி என்னால இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்க முடியும்? எப்படி என்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள முடியும்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை என் தியானமாய் இருக்கும் பொழுது, இந்த வசனங்களை குறித்த எண்ணங்கள் என்னுடைய இருதயத்தில் ஆழமாய் இருக்கும் பொழுது, பாவம் செய்யாத படிக்கு என்னை காத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு எண்ணங்கள் தவறாய் போகிறபடினாலதான் பாவத்துல விழுந்து விடுகிறோம். ஏன் நம்முடைய பரிசுத்த எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் சகலமும் நம்ம என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக இருக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய மனுஷனுடைய யோசனைகள், இருதயத்துடைய யோசனைகள் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. ரொம்ப மோசமா இருக்கிறதுனாலதான் எண்ணங்கள் மோசமா இருக்கிறதுனால பார்வை மோசமாகுது, வார்த்தை மோசமாகுது, செயல் மோசமாகுது. சகலமும் இழந்து போவதற்கு, விழுந்து போவதற்கு மெயின் காரணம் என்ன? என்னுடைய யோசனை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை போல பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அற்புதம் நடக்கும். கிறிஸ்து எப்படி யோசித்திருப்பா? கிறிஸ்து எப்படி சிந்தித்திருப்பா? ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு காரியங்களை வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என் சிந்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நான் நிற்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து நிற்பார் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு? ஒரு சண்டை வருது, இந்த சண்டையை இயேசுநாதர் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாரு? ஒரு அவமானம் வந்துருச்சு, இது எப்படி ஆண்டவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு? அந்த ஒரு எண்ணம் கிறிஸ்துவை போல நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அழகாக பவுல் சொல்லி முடிக்கிறார், நம்முடைய சிந்தை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. என் சிந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு விளக்கத்தை ஆவியானவருக்கு சொல்லுகிறார். நம்முடைய சிந்தை உண்மை உள்ளவைகளை யோசிக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவைகளை யோசிக்க வேண்டும், நேர்மையானவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, நற்கீர்த்தி உள்ளவைகளை. இந்த காரியத்தை செய்யவே இது புண்ணியமா, இது ஒரு புகழ்ச்சியான காரியமா என்கிற காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த சிந்தனை இந்த வசனத்துக்கு உட்பட்டு காணப்படும் என்று சொன்னால் இது பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா மற்ற சகலமும் பரிசுத்தமாய் வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சிந்தையை போல இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் சொல்லுகிறார், சகலமும் பரிசுத்தமாகும். சகலமும் பரிசுத்தமாகும் பொழுது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என் சிந்தையில பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய சிந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படணும். நான் யோசிக்கிற சிந்தனை எப்படி இருக்குது நீங்களே யோசித்து பாருங்க. நான் வீட்டுல இருக்கும் பொழுது, நான் தனியா இருக்கும் பொழுது, நான் மற்றவர்கிட்ட பேசும் பொழுது என் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்துவ போல சிந்திக்கிறேனா, ஆவிக்குரியவனை போல சிந்திக்கிறேனா, மாம்சத்துக்குரியவனை போல சிந்திக்கிறேனா? வசனம் சொல்லுது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வார்த்தையிலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அழகா நீதிமொழிகளை ஆண்டவர் சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் ஆவியுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை அழிஞ்சு போறது, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது, என் குடும்பம் நல்லா இருக்கிறது, என் குடும்பம் கட்டப்பட்ட குடும்பமாய் இல்லாமல் இடிக்கப்பட்ட குடும்பமாய் மாறுவதும், என்னுடைய ஊழியம் கட்டப்பட்ட ஊழியமாய் இருப்பதும் விழுந்து போகிற ஊழியமாய் இருப்பது எங்க இருக்குதுங்க? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஏன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குடும்பங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சபையை நாம் அனுபவிக்க முடியலன்னா இந்த நாவினுடைய வார்த்தை சரியில்லை.
அவருடைய வார்த்தைகள் சரியில்லை. இந்த நாவு முதலாவது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என் சிந்தை பரிசுத்தமா இருந்தால் மட்டும் போதாது. உள்ளுக்குள்ள மட்டும் நான் பரிசுத்தத்தை வச்சுட்டு வெளியே அசுத்தத்தை எடுத்து காட்டுறேன்னா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தைகள் நல்லா இருக்கு, யோசனைகள் நல்லா இருக்கு, ஆனா வெளியே வருவது பூரா தீமையாக இருக்கும். பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்ன கரெக்டா இருக்குது, ஆனா நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற தீமையவே செய்யும்படியாக என் மாம்சம் என்ன செய்யுது, என்னை உந்தி தள்ளுகிறது அப்படின்ற. என்ன மாத்திரமல்ல, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்தமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். யாரை போல? கிறிஸ்துவை போல. எடுத்து வாசிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம். நான் என் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் சுயமா பேசல, என் சொந்த வார்த்தைகளை பேசல, எனக்கு தோன்றுகிற வார்த்தைகளை நான் பேசல, எனக்கு விருப்பமான வார்த்தைகளை நான் பேசல, நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி என்னை அனுப்பின பிதாவானவர் கட்டளையிட்டாரோ அதைத்தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில பரிசுத்தம் இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தையில பரிசுத்தம் இருந்தது. காரணம், அவர் சுயமா பேசல. இன்றைக்கு ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அற்புதத்தை இழந்து விடுகிறோம் என்று சொன்னால், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னை உருவாக்கின பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நான் பேசுகிறேன். இந்த பூமியிலே என்னை மனிதனாக மனுஷியாக அனுப்பின ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் பேசுவேன். எனக்கு பிரியமானத, எனக்கு தோன்றுகிறத சுயமாய் நான் பேசுகிறபடியினால அநேக வாழ்வுக்கு நேராய் போக வேண்டிய சபைகளும் குடும்பங்களும் வாழ்க்கையும் வீழ்ச்சிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. வீடுகளா இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், சபைகளா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், விழுந்து போனதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பேசின ஏதாவது ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். வீட்டுல சண்டை ஏன் வந்துச்சு நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஒண்ணு மனைவி பேசின ஏதாவது வார்த்தையா இருக்கு, இல்லாட்டி கணவன் பேசின ஏதாவது வார்த்தையா இருக்கு. வார்த்தைகள் கட்டுகிறதும் வார்த்தைகள் இடிக்கிறதுமா இருக்கிறது. ஆண்டு சொல்றாரு, நான் என் சுயமா பேசியிருந்தா தேவ ராஜ்யத்தை என்னால கட்டி இருக்க முடியாது, இடிஞ்சு போயிருக்கு. நான் என் சுயமா பேசல, பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நான் பேசினதுனாலதான் தேவ ராஜ்யம் பூமியிலே கட்டப்பட்டதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேவன் நமக்கு அழகா கட்டளையிட்டு இருக்கிறார். நிறைய காரியங்கள் வார்த்தையை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல பயங்கரமாக சொல்லப்படுகிறது. அடக்க முடியாத ஒரு ஆயுதம் நாவு. ஆனா அதிலே சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே ஊற்றில் இருந்து வருமா? தித்திப்பான நீரும் கசப்பான நீரும். ஆனா ஒரு வாயிலிருந்து என்ன வருது? துதித்தலும் வருது, சபித்தலும் வருகிறது. எப்படி அற்புதம் நடக்கும்? என் வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்கும்? ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்யல? நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலன்னா என் வார்த்தை இன்னும் பரிசுத்தமாகவில்லை. ஜெபிக்கும் போது நல்ல வார்த்தை, துதிக்கும் போது நல்ல வார்த்தை, ஆராதிக்கும் போது நல்ல வார்த்தை, பிரசங்கிக்கும் போது நல்ல வார்த்தை, ஆனால் மற்ற சமயத்துல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் அல்ல, தேவன் சொன்ன இந்த வார்த்தைகள் அல்ல. என் சுயமான வார்த்தைகளை பேசுவதனால ஆசீர்வாதத்தை அற்புதத்தை இழந்து விடுகிறேன். அன்று சொல்றாரு, சாபமான எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வர வேண்டாம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாக்குவாதத்துக்கு ஏதுவான, வம்புக்கு ஏதுவான வார்த்தைகள் வேண்டான்றாரு. பொய்யான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வர வேண்டான்றாரு. பெருமைக்குரிய வார்த்தைகள் எதுவும் வர வேண்டான்றாரு. எவ்வளவோ காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசாமல் இருக்கிறோமா? இது எல்லாம் பேசிட்டு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, இப்படி அற்புதம் பாடுவோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. கண்ணீரோட இங்க பாடுவோம். வெளியே போய் கண்டபடி கெட்ட வார்த்தையில பேசுவோம், வெளியே போய் கண்டபடி சமைச்சு பேசுவோம். எப்படி அற்புதம் நடக்கும்?
எப்படி அதிசயம் நடக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயின் வார்த்தை பரிசுத்தமாக வேண்டும். ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்தம் உதவுகிறல்ல மனுஷன். இது அடக்க முடியாத உண்மை, இது அசுத்தமுள்ள நாவு உண்மை. ஆனா ஏசாயா கெஞ்சற, ஆண்டவரே நான் அசுத்தம் உதவுகிறல்ல மனுஷன். உடனே பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் அவன் நாவை தொடுகிறது. இதோ நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். இந்த நாவை ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தம் பண்ண முடியும். ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தம் பண்ண முடியும். அப்ப இந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக, மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தைகளாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக, நல்ல வார்த்தைகளாக, கிறிஸ்துவை போல பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதான் பவுல் அழகா சொல்லி முடிக்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அழகா சொல்லுது. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து தெரிஞ்சுக்கணுங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால இந்த பவுல் சொல்றாரு, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வராம இருக்கிறது நல்லதுதான். ஆனா நீ என்ன பேசு? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. நீ உன்னுடைய கணவனிடத்துல பேசுகிற வார்த்தை, உன் மனைவியிடத்துல பேசுகிற வார்த்தை, உன் பிள்ளைகளிடத்துல பேசுகிற வார்த்தை, நண்பர்களிடத்துல பேசுகிற வார்த்தை, ஊழியக்காரரிடத்துல பேசுகிற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளா? அதுவும் அவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளா? அதுவும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பிரயோஜனம், அதையும் பேச வேண்டாம் ஆண்டவர். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் கூட அவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் அதை பேசு, இல்லன்னா பேசாத. சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருக்கிற கேள்விகள் கேட்கும்போது, நீங்க யூதருக்கு ராஜாவா, யூதருக்கு ராஜாவா தெரியும், ஆமான்னு சொன்னாலும் அந்த இடத்துல நம்ப மாட்டான்னு தெரியும், சொன்னாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். கர்த்தர் அமைதியா இருக்கிறார். சில வேளையிலே தேவையில்லாத இடங்களிலே நாம் அமைதியா இருப்பது நல்லது. நான் சொல்லுகிற வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சா பேச வேண்டாம். ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? ஏன் நம்முடைய சாட்சியை கெடுக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட வார்த்தை பேசாத நல்லதுதான். ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா பேசு, இல்லையா அமைதியா இரு. சில வேளையில அமைதியா இருந்தால் மூடனும் நாணி என்று எண்ணப்படுவான் நீதிமன்றங்கள் சொல்லுது. நம்ம அமைதியா இருந்தா, நம்ம முட்டாளா இருந்தா கூட, அறிவே இல்லாம இருந்தா கூட மற்றவங்க பார்த்து பயங்கர ஞானியாக தெரியுது, கொஞ்சம் அறிவாளியாக தெரியுது, அதனாலதான் அமைதியா போறாரு. சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சுயமாய் பேசல, இயேசு கிறிஸ்து மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியா பேசல, இயேசு கிறிஸ்து மற்றவர்களை சபித்து பேசல, இயேசு கிறிஸ்து பக்தி விருத்திக்கு ஏதுமில்லாத தேவையில்லாத வார்த்தைகளை பேசல. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? சிந்தையில பரிசுத்தம் இருந்தால் போதாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் வார்த்தையிலும் பரிசுத்தம் தேவை. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிறதா, மரணத்தை கொடுக்க போகிறதா என்பதை நிரூபிக்கும், தீர்மானிக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே சிந்தை மாத்திரம் இல்ல, என் நாவையும் உங்களுடைய அக்கினி தழலினாலே தொட்டு சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்குங்க. கடைசியாய் ஒரு காரியம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை பரிசுத்த சிந்தை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தை. மூன்றாவது சொல்லுகிறார், உங்களை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமா, நான் செய்கிற காரியத்தை பரிசுத்தமுள்ள காரியங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். என் சிந்தை கரெக்டா இருந்து, என் வார்த்தை கரெக்டா இருந்து, நான் செய்கிற காரியங்கள் சரியில்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. சதிசேயர்களை குறித்து, பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க சொல்லுகிறத ஒரு சுண்டு விரல்ல இருந்து சின்னதை கூட மனுஷன் இல்லையா நிறைவேற்றுவது கிடையாது. பேசுவாங்க, ஆனா செயல்பாட்டுல ஒண்ணுமே இருக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து சிந்திக்கிறவராய் மாத்திரமல்ல, பேசுகிறவராய் மாத்திரமல்ல, பரிசுத்தமானதை செய்கிறவராகவும் இருந்தார். நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நடந்து கொள்ளுகிற விதம்,
பார்க்கிற பார்வை, பேசுகிற வார்த்தை, சிந்திக்கிற சிந்தனை, செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நடக்கைகள் எல்லாவற்றிலே இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராய் இருந்தார். நம்ம அன்புள்ளவங்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருந்தார். நம்ம மன்னிக்கிறவராய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராய் இருந்தார், பொறுமையுள்ளவராய் இருந்தார். நம்ம பொறுமையுள்ளவங்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். தேவனுடைய ரூபமாய் இருந்து, சமமாய் இருந்து, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். நம்ம தாழ்த்துறோமா? இயேசு கிறிஸ்து மற்றவங்க எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் இருந்தார். நம்ம நன்மை செய்யறோமா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உதவி செய்தார். நம்ம உதவி செய்யறோமா? இயேசு கிறிஸ்து கஷ்டப்படுகிறவங்கள பார்த்தா மனதுருகினா நம்ம மனதுருகுகிறோமா? அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் பரிசுத்தமுள்ள காரியமா? யோசித்து பாருங்க. வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கலாம், சிந்தை பரிசுத்தமா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னால் சிந்தையும் வார்த்தையும் மட்டும் இருந்தால் போதாது. நான் செய்கிற காரியங்களும் பரிசுத்தமுள்ள காரியங்களா இருக்க வேண்டும், தூய்மையான காரியங்களா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, அதாவது தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய ஆடுங்கள். சில பேர் ஆண்டவருக்கு தெரியுங்க, நான் அதெல்லாம் நான் பரிசுத்தம் ஆண்டவருக்கு தெரியுங்க, என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. யாருக்கு தெரியுங்க? மனிதர்கள் முன்பாகவும் நம்முடைய நடக்கையினாலே நிரூபிக்க வேண்டும் இருக்கிறோம் என்பதை. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கவும், இயேசு கிறிஸ்துவை பேசவும், இயேசு கிறிஸ்துவை போல சில காரியங்களை நாம் செய்யவும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ பரிசுத்தாயிட்டேன்னா உன் வாழ்க்கையில நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏசாயா அழகா சொல்றாரு, அவங்க நாமும் மாத்திரம் தான் என்ன துதிக்குது, அவங்க இருதயம் என்ன இருக்குதுங்க, தூரமா இருக்குது. அது எனக்கு பிரயோஜனமே இல்லைன்றார் ஆண்டவர். அந்த ஆராதனை எனக்கு வேண்டாம், அவங்க கொடுக்கிற காணிக்கை வேண்டாம், அவங்க பண்ணுகிற உபவாசம் வேண்டாம், அவங்க கொண்டாடுகிற பண்டிகை வேண்டாம், அது எல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்கிறார். காரணம், வெறும் வாயின் வார்த்தைகளால் மாத்திர கர்த்தரை துதித்துக் கொண்டு சிந்தையிலே பரிசுத்தம் இல்லாமல், செயல்களிலே பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே இந்த சுத்திகரிப்பினுடைய கடைசி நாளில கர்த்தர் விரும்புகிறது ஒரு முழு பரிசுத்தத்தை விரும்புகிறார். என் சிந்தையும் என் வார்த்தையும் என் செயல்களும் ஆண்டவரை போலவே மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் சுவிசேஷ புஸ்தகம் 4 எடுத்து வாசித்து பாருங்க. அந்த 4 மாத்திரம் நல்லா வாசித்தாலே போதும். அவர் எப்படி எல்லாம் இருந்தார் என்பதை மாத்திரம் தியானம் பண்ணாலே போதும். நம்முடைய வாழ்க்கை 100% என்ன இருங்க, பரிசுத்தமா மாறி. ஏன்னா எல்லா ஜனங்களும் யாரையெல்லாம் வெறுக்கிறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, நிராகரிக்கிறாங்களோ அத்தனை பேரை இவர் எப்படி பார்த்தாருங்க? அன்பாக பார்த்தார், கரிசனையா பார்த்தார், நேசித்து பார்த்தார், அவங்க மேல ஒரு அக்கறை எடுத்துக் கொண்டார். அவர்களும் ஆபிரகாமுடைய குமாரன் ஒருவராக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். இன்னைக்கு நம்முடைய பார்வை இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம், ஜனங்களை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரை பார்த்து உட்கார்ந்து கதறுகிறோம், தேசத்திற்காய் கதறுகிறோம், செபிக்கிறோம். ஆனால் அந்த பாவம் செய்கிற ஆத்மாவை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக எப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது? நான் அடிக்கடி அதை சமையல சொல்லுவேன். தப்பான ஒருத்தங்களை பார்க்கிறப்போ உங்களுக்குள்ளாக கோபம் வந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். தப்பான ஒருவரை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் நடத்திட்டு இருக்காங்க, ஆண்டவரே இவங்க மாற மாட்டாங்களா என்ற ஒரு பரிதாபம், ஒரு ஏக்கம், ஒரு மனதுருக்கம் இருதயத்துக்குள்ள வந்தா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம். சமாரிய ஸ்திரிய எல்லாரும் ஒரு விபச்சார ஸ்திரியா பார்த்தாங்க, ஒரு கெட்டு போன மகளா பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து அவள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துல பார்த்தார். சகைவ எல்லாரும் ஒரு மோசமானவன், இவன் ஏமாத்தி வரி வசூலிக்கிறவன், இவன் ரொம்ப குடும்பப்படுத்துறவன், இவன் ஒரு பாதியான மனுஷன் பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்து ஆபிரகாமின் குமாரன் ஒருவனாக மாற வேண்டும் என்று பார்த்தாங்க. பாதியான ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிங்கன்னு சொல்லிட்டு நானும் பாவத்தை மன்னிச்சேன், இனிமே பாவம் செய்யாத, நீ திரும்பி வாழ என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறவராய் பார்த்தார். அப்ப இயேசுவை போல என் சிந்தை, இயேசுவை போல என் வார்த்தை, இயேசுவை போல என் செயல்கள் மாறும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், முடியாது நினைக்கிற அத்தனை காரியத்திலையும் உனக்கு நான் அற்புதம் செய்வேன். இயற்கைக்குட்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா காரியத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.